இன்றைக்கு நமக்காக பரலோகத்தை திறக்கிற தேவன். அல்லேலூயா. ஆதார வசனத்தை வாசித்து நாம் ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம். ஏசாயா 26:2 வாசிக்க கேட்போம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். வாசல்களை திறவுங்கள். அல்லேலூயா. நமக்காக திறக்கப்பட்ட ஒரு வாசல் உண்டு, அது பரலோகத்தின் வாசல். ஆமென். Open the gates that the righteous nation which keeps the truth may enter in. ஸோ கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அல்லேலூயா இந்த வசனத்தை கை கொள்ளுகிற யாவரும் நாம் பரலோகத்துக்குள் பிரவேசிப்போம். அதுதான் நம்முடைய இலக்கு, அதுதான் நம்முடைய நோக்கம். ஆமென். இந்த நோக்கத்தை கோலை விட்டுறக்கூடாது. மற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுட்டு பரலோகம் போலன்னா இப்படி இருக்கும் பாருங்கள். காலை வேளையில் நமக்காக பரலோகத்தின் வாசலை திறந்து ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆமென். யார் உள்ளே போவார்கள்? மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். யார் உள்ளே போவார்கள்? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். ஆமென். இந்த ஜெப குறிப்பு ஓங்கி இருக்கோ இல்லையோ, இந்த பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபை எனக்கு தாங்கப்பாங்கிற ஒரு ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை கை கொண்டு வருகிற, கை கொண்டுகிட்டே இருக்கணும். சிலர் கை கொள்ளுவாங்க, ஒரு நாள் கை கொண்டேன் பாஸ்டர் அப்படிமா, இப்போ இல்லை அப்படிமா. ஸோ கை கொண்டு வந்து கொண்டிருக்கிற கடைசி வரை நாம் இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் நம்மோட பேசுது, வகையறுக்கிறது, நம்முடைய காரியங்களை சுட்டி காட்டி நம்மை கண்டிக்கிறது, உணர்த்துகிறது. பாருங்கள் எத்தனை அற்புதம் செய்கிறது. விசேஷமாக சத்தியத்தை கை கொள்ளும் போது இந்த சத்தியம் நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்கிறது. அல்லேலூயா. ஆமென். சத்தியத்தை நம்ம கை கொள்ளணுங்க. ரெண்டாவது, நீதியுள்ள ஜாதி. ஆமென். ரைச்சியஸ் நேஷன். நமக்கு ஜாதி பேர் என்ன? நீங்கள் பிறப்பால் பல ஜாதியாக இருக்கலாம், அதெல்லாம் சபையில் யூஸ் பண்ணக்கூடாது, சபையில் பயன்படுத்தவும் கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். சத்தியத்தை கை கொள்வதனால வேதம் நமக்கு கொடுக்குற ஜாதி பேர் என்ன? நீதியுள்ள, ரைச்சியஸ் நேஷன். ஆமென். ஸ்தோத்திரம். ஆக ஜாதியை வைத்து நம்ம அரசியல் பண்ணக்கூடாது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி அதெல்லாம் மறந்து விடுவது தான் ஸ்பிரிச்சுவல், நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆக பாருங்க, ஆண் ஜாதியும் இன்னும் இல்லை, அதான் பெண் ஜாதி ஒய்ஃப்னு அப்படி வச்சாங்க. ஆண் ஜாதி கூட கிடையாது, ஆண் பெண் அப்படிலாம் வேறுபாடே கிடையாது. கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. இயேசப்பாவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரே ஒரு ஜாதி, நீதியுள்ள ஜாதி. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி. நம்ம பேர் என்ன? வேற பெரிய ஜாதி. அல்லேலூயா. ஏன்னா நம்ம கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர் நம்ம அருகிலே வருகிறார். அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, உன் குறைகள் எல்லாம் கூப்பிடு நீ. நல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையில ஆண்டவரை வரவேற்கலாம். அவர் வரும்போது, உண்மையாய் கூப்பிடும் போது நம் அருகிலே வருகிறார். பெரிய ஜாதி நம்முடைய பெயர். ஆம்பே உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவா. கரங்களை தட்டி கொண்டாடு, கொண்டாடுவோ. அவர் அருகிலே வருக, அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஆண்டவர் ஜாதிங்கிற அதை உடைக்கிறார். எங்க உடைக்கிறாருன்னா, தாகத்துக்கு தா,
சமாரிய ஸ்திரீ சொல்கிறா, நீர் யூதனாக இருக்க வந்து என்கிட்ட கேட்கலாமா? யூதம் வந்து பெரிய குளம், நாங்கள் சமாரியர்கள் அருவருப்பானவர்கள், நீங்கள் வந்து இப்படி தண்ணி கேட்குறீங்களே ஆண்டவரே. ஜாதி பெருமையை ஒட்டைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் தன்னை தாழ்த்துகிறார். காலை வெளியில் இது மிகுந்த சத்தியம். எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும், ஆனால் இருதயத்து ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். உங்கள் ஜாதி கூட மட்டும்தான் நீங்கள் பழகுவீங்க, அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். ஆமேன். ஆண்டவரை தேடும்போது அவர் அருகிலே வருவது போல பெரிய ஜாதி எதுவுமே இல்லை. ஆமென். நல்ல கரங்களை தட்டி விசேஷித்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். ஓ சோத்திரம், எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். யார் உள்ளே போவார்கள்? சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள். யார் உள்ளே போவார்கள்? நீதி உள்ள ஜாதி. 1 வசனத்தை வாசிக்கலாம். யார் உள்ளே போவார்கள்? அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள் உள்ளே போவார்கள். அல்லேலூயா. எப்படி ரட்சிக்கப்படணும்? மனம் திரும்பி, அழகா சொல்லுவாங்க, பர்சனல் சேவியர் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். தமிழ் என்ன? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி மனம் திரும்பி சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எடுக்கிற ஞான ஸ்நானம் தான் முழுமையான ஞான ஸ்நானம். இல்லை, ஞான ஸ்நானத்துக்கு அவசரப்படவே மாட்டோம். வந்துட்டாங்க முக்கியலாம் கொடுக்கவே மாட்டோம் அப்படி. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படணும். ரட்சிப்புங்கிறது பூரணம். பாவத்திற்கு மரித்தவர்களைத்தான் நம்ம என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். கொஞ்சம் உயிரை வச்சுக்கிட்டு அப்படி முக்கி சர்ச்சில் மெம்பர்ஷிப்பை கூட்டிடலான்னு கூட்டிடக்கூடாது. பாவத்திற்கு முழுவதும் மறித்திருக்கிறார்களா? பாவத்தை விட்டுருக்குறாங்களா? பீடி, சிகரெட்டு, புகையில, வெத்தலை பாக்கு இதெல்லாம் விட்டுருக்காங்களா? இது வெளியே தெரிஞ்ச பாவம். ரகசிய பாவத்தை விட்டுருக்குறாங்களா? அறிக்கையை செஞ்சுருக்கிறாங்களா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கிறாங்களா? பர்சனல் சேவியராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அவர்களுக்கு தான் ஞான ஸ்நானம் கொடுக்கணும். அல்லேலூயா. அவர்கள் தான் பாவத்துக்கு மரித்தவர்கள். ஆமென். அரைகுறையா அடக்கம் பண்ணி அது கல்லறையிலிருந்து எழுந்து வந்து அது போன்ற அட்டகாசம் தாங்க முடியல பாரு. ஆண்டோடைய நாமும் தூஷிக்கப்படுது. இந்த காலை வேளையில் முழுமையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பார்கள். ஆமென். யார் உள்ளே போவார்கள்? வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள், குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும், சத்தியத்தை கை கொள்ளணும், நீதியை நடப்பிக்க வேண்டும், நம்முடைய பெயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் எழுதியிருப்பார், சில சேட்டை பண்ணுவோம் பாருங்க, கிறுக்கிடுவார்னு இருக்கு, அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவான். ஜீவ புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறப்ப நம்ம பெயர் அங்கே இருந்தால் தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. ரட்சிப்பை கடைசி வரை நம்ம காத்து கொள்ளணும். அல்லேலூயா. ரட்சிப்பு கிருபையாய் பெற்ற ரட்சிப்பு அல்லவா? இந்த காலை வேளையில் ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதியிருக்கணும் ஆண்டவரே. ஆமென். கிறுக்கி போட மோசே எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, ஜனங்களுக்காக என் பேரை கிறுக்கி போடும், இந்த ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே அப்படிங்கிறார். என்ன மனதுருக்கமான ஜெபம் பார்த்தீங்களா? நான் நரகத்துக்கு கூட போகிறேன், ஆனால் 20 லட்சம் ஜனங்களை கைவிட்டுறாதீங்க, அவங்கள அழிச்சிடாதீங்கன்னு எவ்வளோ அழகாக ஜெபிக்கிறார்ப்பா. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவர் எழுதப்பட்டவர்கள் தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். சும்மா நம்ம பிரவேசிச்சிட முடியாது. கவனிங்க, இந்த கால வேளையில் ஏசப்பாவுடைய ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம், அங்கேயும் சிலுவை நினைக்கப்படுது பார்த்தீங்களா? சிலுவையை நினைக்காத பரலோகமே இல்லை. ஆமென். மேன்மையாக சொல்லியிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழகான அந்த பெயர், அந்த புனை பெயர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டு. ஆனால் பரலோகத்தில் அவருடைய பெயர் எப்படி ஞாபகப்படுத்தப்படுதுன்னா, சிலுவை பாடுகள், ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கணுங்க.
ஆண்டுடைய வருகை வேணா தாமதித்து கொண்டே போகலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், நான் சீக்கிரம் வந்துடுவேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு ஆமேன் குமாரன் பிதாவானவருக்கு அந்த குமாரனின் வருகையை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறார். ஏன் அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படணும். இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அநேகம் இருக்கிறாங்க. 40 கோடி ஜனம் போய் நீராடிக்கிட்டு இருக்கிறதே. இப்போ வந்தால் எவ்வளோ பேர் கைவிடப்பட்டுருவாங்க. ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவருடைய வருகையை தள்ளிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் உங்களுடைய என்னுடைய மரணம் தள்ளி போகாது. ஆமென், அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டுகள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. அதற்குள்ள நம்ம ஆண்டவரை கருத்தாக தேடணும். ஏன் உங்களை கட்டாயப்படுத்தணும் அப்படின்னா இந்த நாட்கள்லாம் பொன்னான நாட்கள். ஆமென். இது முடிஞ்ச நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இந்த அதிகால ஜபம் இருந்திருக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும் பாருங்க. ஸ்தோத்திரம், இதெல்லாம் பொன்னான நாட்கள். ஸ்தோத்திரம், இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொன்னான நாட்கள். நீங்கள் தவறாமல் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் கட்டாய் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமா? 21 நாட்கள் தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்த ஜனமே, உனக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். ஆக ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் இருக்கணுங்க. நீதியை நடப்பிக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், சத்தியத்தை கை கொண்டிருக்கணும், அவருடைய கற்பனையின்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். 2:7 வெளிப்படுத்தின விசேஷம் குறித்து வச்சுக்கோங்க, வாசிக்க நேரம் இல்லை நமக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:7, 11, 26, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 11ஆம் வசனம், 26ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 5, 12, 21, 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளெல்லாம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஆண்டவர் பரலோகத்தை திறந்து வைத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஓவர் கம்மிங் பீப்புள். எதை நம்ம ஜெயிக்கணும்? நமக்கு எதிரி என்னது? உலகம், மாமிசம், பிசாசு. 3 தாங்க நமக்கு எதிரி. மனிதர்கள் நமக்கு எதிரியே கிடையாது. உலகம் நமக்கு எதிரி. உலகம் நம்மை வஞ்சிக்கும், ஏமாற்றும், நம்மை கரைப்படுத்தும். பாருங்க, பிசாசு நம்மை ஏமாற்றுவான். உலகம், பிசாசு, மாமிசம். நம்ம மாமிசம் நம்மளை ஏமாத்திரும். சில ஆசை இச்சைகளை நம்மை தூண்டி ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலை வேளையில் கண்களை சரியாக நம்ம பார்க்கணும். ஆமென். காதுகளை சரியாக பயன்படுத்தணும், நம்முடைய வாய் சரியாக பயன்படுத்தணும். இந்த மாம்சம் தான் நமக்கு எதிரி. இந்த காலை வேளையில் இந்த மாம்சத்தை எத்தனை பேர் பலிபீடத்தில் வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆக இவைகளெல்லாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஓவர் கம்மிங் பீப்புள். ஜெயம் கொள்ளுகிறவன் பரலோக திறந்த வாசலுக்குள் பிரவேசிப்பான். ஆமென். யார் உலகத்தை ஜெயிப்பார்கள்? யோவான் 5:4 வாசிக்க கேட்போம். 1 யோவான் 5:4. இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்க யாரு? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. விசுவாசிக்கணும் ஆண்டவர். மனிதரை நம்புவதெல்லாம் நிறுத்திடணும். மனிதர் நமக்கு வேணும், அவங்க மூலமாக தான் எல்லா நன்மைகளும் நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாருங்க சோதர, இந்த காலை வெளியில் நாம் தேவனால் பிறக்கப்பட்ட ஜனம், கண்டிப்பாக நம்ம உலகத்தை ஜெயிப்போம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசித்து நம்ம அப்படி இருதயத்திலேயே அந்த வசனத்தை வாசிக்கிறப்ப எழுதி வச்சிடணும். 1 யோவான் 5:4 நம்ம மறக்கக்கூடாது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது, யார் உள்ளே பிரவேசிப்பார்கள் சொல்லலாமா? சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நீதியுள்ள ஜாதி, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. நாம் தேவனால் பிறந்தவர்கள், கட்டாயம் இந்த உலகத்தை நாம் ஜெயிப்போம். நம்முடைய பலத்தின் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யார் உள்ளே போகாதவர்கள், அதை நம்ம பார்க்கணுமே. அந்த லிஸ்ட்டில் நம்ம வந்துடக்கூடாது. வாசிக்கலாம். சோதர் வெளிப்படுத்தின விசேஷம் 21, 27 முதல் பகுதி மட்டும் வாசிக்கலாம். நான் ஏற்கனவே வாசித்த வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் தீட்டுப்படாம பார்த்துக்கணும்.
தீட்டுள்ளது பிரவேசிக்காது. அருவருப்பை நடப்பிப்பது, ஆசை இச்சைகளை மோகத்துடன் நிறைவேற்ற துடிக்கிற அவர்கள் உள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். எல்ஜிபிடி பார்த்தீங்களா, தவறான பாலியல் உறவுகள் வாய்ப்பே இல்லைங்க. அருவருப்பை நடக்கிற ஒன்றும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. பொய்யை நடப்பிக்கிறவர்கள், வாயை திறந்த பொய் தான் சிலருக்கு. காலை வெளியில் உங்கள் இருதயத்தில் கூட நான் பிராங்க் பண்ணேன், இப்படிலாம் பாருங்க, சும்னாச்சுக்கு சொன்னேன், இப்படிலாம் வந்துருச்சு. பொய்ங்கிறது கிடையாது, சும்னாச்சுக்கு சொன்னேன், பிராங்க் பண்ணுறேன், இப்படிலாம் ஒரு விளையாட்டா பொய்யமா. அப்போ அவர்கள் பொய்யை பேசுகிற ஒருவனும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. ஏன்னா பொய் பேசுகிறவர்கள் உள்ளே போக முடியாது. அப்போ ஒரு பேரண்டிங் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்த்தீங்களா. நம்ம பிள்ளைகளை அடுத்த சந்ததிக்கு அவங்க உண்மையை பேசும்படி தூண்டணும். நாமும் உண்மையை சொல்லணும். தலையே போனாலும் பரவாயில்ல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை பொய்யை நடப்பிக்கிறவர்கள் போக முடியாது. பிசாசு பொய்யனும், பொய்க்கு யோவான் 8:44 இருக்கு பாருங்க. பிசாசு உள்ள போகவே முடியாதுங்க. பொய் பேசுகிற பிசாசினால் உண்டானவர்கள். இந்த காலவெளியில் சத்தியத்தை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். திறந்த வாசல் தான், ஆனால் பொய் பேசுனா பரலோகத்துக்குள்ளே போகவே முடியாது. ஸ்தோத்திரம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன், அந்த புக்கில் பேர் இல்லாதவன் உள்ளே போக முடியாது. 20:15. அடுத்து 22:15 வாசிக்க கேட்போம். யாரெல்லாம் உள்ளே போக முடியாதா, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியாதவர்கள்? 22:15 வாசிக்க கேட்போம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பார்த்தீங்களா, லிஸ்ட் போட்டு சொல்றார். நாய்கள் போகும் அப்படின்னா ஏற்கனவே இது விளக்கம் கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு ஒரு சில புதுசாக வந்திருக்கிறேன், உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். நாய் பரலோகம் போகுமா அப்படின்னா நாயை பற்றி சொல்லலை. எந்த ஒரு காட்டு மிருகம், நாட்டு மிருகம் பரலோகம் போக முடியாது. எல்லாம் இந்த பூமியிலே சாப்டர் க்ளோஸ்ட். அப்போ ஏன் நாய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நாய்க்குரிய குணமுடையவர்கள் பரலோகம். நாய்க்கு என்ன குணம்? அருமையான குணங்க, சூப்பர் குணம். என்ன அப்படின்னா, ஏன் நிறைய பேர் பெட்ட அடிமலா வீட்டில் வளர்த்துறாங்க அப்படின்னா, நம்மை விட நம்ம அதிகமாக நேசிக்கிறது எதுதான்? ஒரு பிஸ்கட் போதும், வாலாடிக்கிட்டே இருக்கும் பாரு, வாலாடிக்கிட்டே வந்து பக்கத்திலே நிற்கும். சின்ன ஒரு பிஸ்கட்டுக்கு இவ்வளோ நன்றியா, டே அப்பா. நம்மளை அதிகமாக நேசிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நாய். அதனால தான் அநேக வீட்டில் அது பெட் அனிமலாக வளர்த்துறாங்க. உங்களை விட அதிகமாக இந்த உலகத்திலே உங்களை தரக்குறைவாக நினைக்கிற ஒரு ஆள் யார் நினைக்கிறீங்க? நீங்கள் தான். அது ஒன்றா யோசிப்பார். உங்களை எல்லாரும் உயர்வாக நினைப்பாங்க, இவரா, இன்னாரா, இப்படியா. ஆனால் உங்கள் இருதயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி அவ்வளோ மட்டமாக நினைக்கிற ஒரே ஆள் அப்படின்னா அவரவர். நான் எதுக்கு ஆகாது, நான் ஒன்றும் கையால் ஆகாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது, இப்படியே சிலர் அவங்களே மட்டம் தட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையில் வாழ்வாங்க. அதுலேருந்து வெளிவரும்படி ஆவியான நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை அதிகமாக மட்டம் தட்டுறது நீங்கள் தாங்க. நீங்கள் உடுத்துகிற உடை, உங்களுடைய நடை பாவனங்கள், நான் இப்படி இல்லை அப்படி இல்லை. ஆனால் உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட கேட்டால் சூப்பராக சாட்சி சொல்லுவாங்க. நாய் ஏன் உள்ளே பிரவேசிக்காதுன்னா, நம்மை விட நம்மை அதிகமாய் நேசிப்பது நாய். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு ஒரு துர்க்குணம் இருக்கு. கக்கினதை திருப்பி சாப்பிடும் பாருங்க. அதை பார்த்தா ஐயோ, நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. வாமிட் எடுக்கும். வாமிட் எடுத்துட்டு அதை போய் டேஸ்ட் பண்ணி சாப்பிடும் பாருங்க. இது எந்த சுபாவம் அப்படின்னா, விட்ட பாவத்தை மீண்டும் ருசிச்சு செய்கிறது. ஏற்கனவே ஞானஸ்நானம் இருக்கிறப்ப விட்டுருப்பாங்க அந்த பாவத்தை. இந்த பாவத்தை நான் நீ செய்ய மாட்டேன், பாவத்திற்கு மரித்து நீதிக்காக வாழ்வேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். கடைசி நாளில் உங்களை எச்சரித்து உங்கள் கெட்ட சுபாவத்தை உங்களை விட்டு அகற்றி விட்டு தான் ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதத்தை பெற்றாலும் சரி,
பரலோகம் போகலைன்னா அப்புறம் என்னங்க? இவ்வளோ சத்தியத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? சில துர்சுபாவங்கள் உங்கள் இருதயத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு ஆவியானவர் எச்சரிக்கிறார், இன்றையோடு அதை விட்டுவிடு. சோத்திரம். அது நாய்க்குரிய சுபாவம். பழைய பாவத்தை மீண்டும் செய்யாத. உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, போதகரை மறைக்கலாம். உங்கள் சக ஊழியர்களை, உங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸை மறைக்கலாம். ஆண்டவரை மறைக்கவே முடியாது. அல்லேலூயா. நாய்கள் உள்ளே பிரவேசிக்காது. விட்ட பாவத்தை, கக்கினதை மீண்டும் சாப்பிடுகிறவர்கள் நாய்கள். பாவத்தை அப்படியே விட்டு சோத்திர, உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். சூனியக்காரன் போக மாட்டான். யார் சூனியக்காரன்? பாஸ்டர், நான் எங்களை பார்த்து சூனியக்காரன்னு சொல்லிட்டீங்களா? 4 நட்சத்திரம் பார்க்கறதெல்லாம் சூனியத்துக்கு ஒத்து போகிறது. இந்த நாள் நல்ல நாள், நட்சத்திரம், இதுக்கு பின்னாடிலாம் சோத்திரம் பிசாசின் கிரியைகள் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்குறப்ப நமக்குள்ள பிசாசு வந்துடும். 18 வருஷம் இருந்துச்சு, ஆலயத்துக்கு போனான் கூனி. ஆனால் அவளுக்குள்ள என்ன இருந்தது? பிசாசின் கட்டுகள் இருந்தது. பார்த்தீங்களா? பரிசுத்த பவுலடிகளாரே தொந்தரவு பண்ணுச்சு. நம்ம ஏமாத்துறங்க. இந்த காலை வேளையில பிசாசின் கிரியைகள் நம்ம உட்படவே கூடாது. ஆமென். சூனியக்காரன் என்ன? 4 நட்சத்திரம் பார்க்குறவங்க, சோத்திரம். ஆமென். கெட்ட நேரம் நல்ல நேரம் பார்க்க எல்லாம் சூனியத்துக்கு சமங்க. எங்கே போட்டிருக்கு? வாசிக்கலாம். உபாகமம் 18:11. ஜாதகம் பார்க்கறது எல்லாம் தவறு. இந்த நாளில் உங்களை நீங்கள் திருச்சி கொள்ளுங்கள். நாம் எல்லாம் பரலோக வாசிகள். உபாகமம் 18:11 வாசிக்கலாம். மந்திரவாதி சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரன் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவன் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் உள்ளே பிரவேசிக்க முடியாது. யாதொரு அருவருப்பை நடக்கிறவன். இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காததுங்க, அருவருப்பானது. செத்த விடத்துல குறி கேட்கறது, ஜோசியம் கேட்கறது, கிளி ஜோசியம், கைரேகை ஜோசியம், ஸ்தோத்திரம், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஜாதகத்தை வைத்து வரன் தேடுவது ஆண்டவருக்கு பிடிக்காது, அருவருப்பாது. ஸ்தோத்திரம். அந்த காலை வேளையில இவைகள் ஒன்றும் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. ஆமென். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாருங்க. நம்மளை இல்லாம செஞ்சிருவார் ஆண்டவர். அதே போல அற்புத அடையாளங்கள் பின்பாக நம்ம ஓடவே கூடாது. ஆமென். சோத்திரம். அந்த வசனத்தை வாசிச்செல்லாம் முக்கியமான வசனம். இதுக்கப்புறம் ஆசீர்வாதமான வார்த்தை தான் நான் சொல்லுவேன். வீட்டில் போய் தியானிச்சுக்கோங்க. டைம் ஆயிடுச்சு. உபாகமம் 13:1-3 ரொம்ப முக்கியமான வார்த்தை. அற்புத அடையாளத்துக்கு பின்னாடி சபை ஓடக்கூடாது, ஆனால் அற்புதம் நடக்கும். வாசிங்க. உபாகமம் 13:1-3. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி, சொப்பனம் பார்க்கிறவன், தரிசனம் பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்லுவான். எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பான், அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும்னு சொல்லுவான், செஞ்சும் காமிப்பான். பாருங்க. அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அப்படின்னா நடக்கும். தேவஜனம் அற்புதம் பின்னாடி, அடையாளத்து பின்னாடி ஓடிடக்கூடாது. அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. கேட்கவே கூடாது தேவஜனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். என்னவா? ஆண்டவரே அனுப்புவாராம். என் ஜனத்திட்ட போய் சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லு. என் ஜனம் என்ன விசுவாசிக்குதா? தீர்க்கதரிசியை விசுவாசிக்குதா? இப்படி ஆண்டவரை டெஸ்ட் பண்றாருங்க. இந்த டெஸ்ட்ல இன்னைக்கு 21வது நாள் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஃபெயில் ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே டெஸ்ட் பண்ணுவார். என் ஜனம் வேதத்துல உறுதியா இருக்கா? தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி ஓடுதா?
அற்புத அடையாளத்தை செய்வாங்க, அப்படி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிப்பாங்க. தேவஜனம் கருத்தா இருக்க வேண்டும். சோத்திரம். அப்படி தீர்க்கதரிசிய தெய்வம் ஆக்கிடக்கூடாது, அற்புத அடையாளத்தை தெய்வம் ஆக்கிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையே நம்மை பரலோகம் கொண்டு செல்லும். அல்லேலூயா, ஆமென். சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள் பரலோகத்தில் உள்ளே பிரவேசிப்பார்கள். ஆமென். அதுக்காக தீர்க்க தரிசனங்கள் அற்பமாக எண்ணாதீங்க, ஆனால் தலையில் வச்சுட்டு ஆடக்கூடாது. அவர் தான் பாஸ்டர், உண்மையான போதகர். நீங்கள் உங்கள்கிட்ட எங்கே இருக்குது தீர்க்க தரிசனம்? நீங்கள் ஒரு அற்புதம் செய்யலையே, அடையாளம் செய்யலையே. நாங்கள் ஒரு அற்புதம் செய்யலை, அடையாளம் செய்யலை, ஆனால் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறோமே. இந்த சத்தியம் உங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும். அல்லேலூயா. அற்புதம்லாம் அவர் பார்ட்டுங்க, நம்ம எதுக்குங்க அதை பற்றி கவலைப்படணும்? இந்த காலை வேளையில் சோத்திரம், இதிலெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பொக்கிஷமானது. உங்கள் இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. அப்போ யார் உள்ளே போக மாட்டார்கள்? தீட்டுள்ளது, அருவருப்பு, பொய்யை நடப்பிக்கிறவர்கள், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூனியம், அந்த வசனத்தை வாசனம், சூனியக்காரர்கள், நாய்கள், அருவருப்பான ஒன்றும் பிரவேசிக்காதீங்க. சரி, நம்ம போகிற இவங்கெல்லாம் எங்கே போவாங்க அப்படின்னா, இப்படி பிரவேசிக்காதால் எங்கே போவாங்க? 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகள் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய. அது என்னங்க இரண்டாம் மரணம்? முதல் மரணம் எல்லாருக்குமே இருக்கு, பரிசுத்தம் நமக்கு இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. ஆனால் இரண்டாம் மரணங்கிறதுனா நரகத்துக்கு போகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிறந்தவர்கள், பேப்டிஸ்ட் எடுத்தவங்களுக்கு இந்த ரெண்டாம் மரணமாகிய அக்கினி கடல் கிடையாது. அக்கினி கடல், நரகம் என்பது இரண்டாம் மரணம். அதை ஆண்டவர் அழகாக சொல்றார். இரண்டாம் மரணம் நம்ம மறந்துடக்கூடாது, அது நரகம். ஏசப்பாவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம் எல்லாருக்கும் ஒரு மரணம் இருக்குது, சரீரத்தில் மரணம். ஆனால் இரண்டாம் மரணம் யாரும் போகக்கூடாது. அது யார் போவார்கள் என்றால் பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள். சொல்லிட்டு சொல்றாரு, இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அவங்களுக்கு திறந்த வாசம், பரலோகம் திறக்கப்படாது. அவர்களுக்கு ஒரு திறந்த வாசல் உண்டு. அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். கவனிங்க, இந்த காலை வேளையில் பொய் பேசுறது குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். பொய் பேசவே கூடாது. எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது? ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு செய்யுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவாருங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா, ஆமென். பொய் பேசி எதுக்கு சம்பாதிக்கணும்? வஞ்சனை பண்ணி சோதனை. பொய் பேசி 1 கோடி சம்பாதிக்கிறத விட உண்மையை பேசி ஆமென் 10 லட்சம் சம்பாதிக்கிறதே மேலானது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையில் நாம் போகிற தேசம் எப்படி இருக்கும்? உள்ளே பிரவேசிக்க போகிறோம். அந்த தேசம் ஃபியூச்சரை நம்ம நினைத்து தியானித்து நாம் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம். 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஏசாயாவின் புஸ்தகம் 25:8 வாசிக்க கேட்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்ட இடம்தான் நாம் போகிற அந்த பரலோக தேசம். ஹல்லேலூயா. அங்கே கண்ணீர் இருக்காது. ஆமென். உங்கள் மேலே இன்னைக்கு அநேக நிந்தனைகள் இருக்கலாம். 21ஆவது நாள் வந்திருக்கிற உங்களை அநேகர் நிந்திக்கலாம், பரியாசம் பண்ணலாம், ஏளனம் பண்ணலாம். சூத்திரம். கவலைப்படாதீங்க. உங்கள் நிந்தையெல்லாம் நீங்குகிற இடம், கண்ணீர் துடைக்கப்படுகிற இடம், எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து திறந்த வாசலாகிய பரம எருசலேமுக்குள் தேவன் நம்மை அழைத்து செல்வார். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை நீங்கள் இந்த நாளில் கண்ணீரோடு இருக்கலாம், பயப்படாதீங்க. பரலோகத்தின் முன்ருசியான அந்த கண்ணீரை துடைக்கிற வாழ்க்கையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா,
அடிக்கடி சொல்லுவேன், 4 டேஸ்ட் ஆஃப் ஹெவன். ஆமென். இங்கே பரலோகம் அந்த அனுபவிக்க முடியுமா? எஸ், we can feel heavenly presence. இதே உலகத்தில் ஆமென், கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஆண்டவர் பரலோகத்தின் முன்ருசியை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்களில் உங்களுடைய கண்களில் இருந்து வருகிற கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. ஆமென். நாம் போகிற அந்த பரலோகத்தில் எதெல்லாம் இருக்காதான் பாருங்களேன். ஸ்தோத்திரம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இல்லை துக்கமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அல்லேலூயா. நாம் போகிற நம்முடைய சொந்த வீடு, இந்த சரீர வாழ்க்கை ஒரு வாடகை வீடு. எல்லாரும் இதை காலி பண்ணிட்டு போயிடணும். வாடகை வீட்டில் ஒருத்தர் உரிமை பாராட்ட முடியாது. ஒரு சொந்த வீடை கட்டிட்டா எவ்வளோ குயிக்காக நம்ம வாடகை வீட்டிலேருந்து வந்துடுறோம் பாருங்க. நமக்காக கைவேலை அல்லாத ஒரு வீட்டை ஆண்டவர் பரலோகத்தில் கட்டி வைத்திருக்கிறார். ஆமென். சீக்கிரத்தில் சோதராம் குடிபெயர்ந்து சொந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே மரணமே இல்லை. அல்லேலூயா. வியாதி இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, மருத்துவர் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, கோர்ட்டு கேஸ் எதுவுமே இல்லை, போலீஸ் கிடையாது, வக்கீல் கிடையாது, நியாயாதிபதி இல்லை. ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம். யுகாயுகமாய் ஆண்டவரோடு இருக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். எவ்வளோ ஆச்சரியமாக நமக்கு தேசத்தை வைத்திருக்கிறார் பாருங்க. இந்த உலகத்தில் தான் நமக்கு எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ அலைச்சல், நிந்தைகள், அவமானங்கள், ஏளனங்கள் எல்லாம் மாறுங்க. இந்த பரலோகத்தின் முன்ருசிய 21 நாள் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. துக்கமில்லாத வாழ்க்கை இனி உங்களுக்கு இருக்கும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் கண்ணீரெல்லாம் துடைத்து அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். துக்கம் இராது, அலறுதல் இராது, வருத்தம் இராது, முந்தினவைகளை எல்லாம் ஆண்டவர் ஒளிந்து போவார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி 21 நாள் வந்திருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். பரலோக வாசிகள் நாம் இந்த பூலோகத்துக்குரிய எல்லா நிந்தையை நீக்கி போடுவார். உன் கண்களிலிருந்து வருகிற எல்லா கண்ணீரை கர்த்தர் துடைத்து நித்திய ராஜ்யத்திற்குள் நம்மை சேர்ப்பாராக. அல்லேலூயா, ஆமென். ஒரு 2-3 வசனத்தை வாசித்து விட்டு நம்ம போகிற அந்த தேசம் மிக அருமையான தேசம். அல்லேலூயா. we can imagine, நம்ம கற்பனை செய்யலாங்க. இந்த வேதத்தை படிக்கும்போது இந்த உலகத்தில் தான் இருக்கோம், நம்ம அப்படியே புதிய எருசலேமுக்குள் இந்த வேதம் நம்மை அழைத்து செல்கிறது. ஆமென். அது தரிசிக்கிறப்ப எவ்வளோ ஆனந்தம் பாருங்க. டைம் தான் இல்லை நமக்கு. ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். சோத்திரம். வாசிக்க கேட்போம். 21ஆம் அதிகாரத்தில் நம்முடைய நாம் போகிற அந்த தேசம் எப்படி இருக்கான் பாருங்களேன். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அஸ்திபார கற்களில் எழுதப்பட்டவைகள் வெளியே தெரியுது. அப்படின்னா இந்த சர்ச்சுக்கு அஸ்திபாரம் இருக்கா இல்லையா? ஃபவுண்டேஷன் இருக்கு. அடியில் பார்த்தீங்கன்னா தோல்னா கண்டிப்பா கருங்கல்ல போட்டிருக்காங்க. கருங்கல்ல எழுதின பேர் ஏதாவது நமக்கு தெரியுதா? எல்லாம் மூடி மறைச்சிருக்குங்க. ஆனால் பரலோக சுய தேசத்துக்கு போகும்போது அங்கே அஸ்திபாரத்தில் எழுதின கல் தெரியுது. அப்படின்னா அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி முழுவதுமே எப்படி அஸ்திபாரம் தெரியுதுன்னா, அஸ்திபாரத்தில் எழுதப்பட்ட பரிசுத்தவானுடைய பெயர் தெரியுதுன்னா முழுவதுமாய் நம்மால் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. அப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிட்டி நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். இந்த சிட்டி, இந்த நம்ம போகிற அந்த புதிய எருசலேம் எப்படிப்பட்டதாம்? இறங்கி வருகிற ஒரு தேசம். ஆமென். மூவிங். அது எப்படிங்க மூவ் ஆகும் அப்படின்னா, சோத்ரம், ஒரு சிட்டி மூவ் ஆகுமா? நாம் போய் சுதந்திரிக்க போகிற புதிய எருசலேம் இறங்கி வருகிற, மூவ் ஆகிற ஒரு தேசம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று, அது ஒரு பரிசுத்த நகரம்,
அது பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டே. இறங்கி வருதுன்னா ஹோல் சிட்டியே மூவ் ஆகி வருதுங்க. எவ்வளோ ஒண்டர்ஃபுல் சிட்டி. நம்ம போற அந்த பரம எருசலேம், நியூ ஜெருசலேம், வாசிங்க. அந்த சிட்டி எப்படி இருக்குதான், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல, அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ப்ரிப்பேர்டு சிட்டி, நல்ல அலங்கரிக்கப்பட்ட சிட்டி. ஒரு திருமண வீட்டுக்கு போனா எல்லாருடைய அலங்காரத்தை விட யார் அலங்காரம் சிறந்ததா இருக்கும்? மணவாட்டி. தூரத்திலே கண்டுபிடிச்சிரும் அவங்க தான் பொண்ணு. இப்போ தான் வித்தியாசமே இல்லை, எல்லாம் பொண்ணு மாதிரி நடக்குது. பேரம் பேத்தி எடுத்தாலும் பியூட்டி பார்லர் போய் அந்த லேயர் போடாமல் வரமாட்டாங்க. இன்னைக்கு மாப்பிள்ளை பொண்ணு கூட சீக்கிரம் வந்துடுறாங்க. வந்து பங்கு பெறுகிற பார்வையாளர் லேட்டாக வர்றாங்க. ஏன்னா பியூட்டி பார்லர் போயிட்டு வர்றாங்க. பொண்ணை விட அழகாக இருக்கணுமா? கவனிங்க, சோத்திரம். ஒருத்தர் சொன்னார், பெரிய ஒரு ஐஏஎஸ், எல்லாம் இன்னைக்கு லேட்டாக வர்றாங்க. எல்லா வயதான தம்பதியார் கூட பியூட்டி பார்லர் போயிட்டு தான் வர்றாங்க அப்படிங்கிறார். கவனிங்க, ஒரு கல்யாண வீட்டில் மணவாட்டியின் உடை அலங்காரம் பிரமாதமாக இருக்குங்க. சபை, நாமெல்லாம் மணவாட்டி சபை. அல்லேலூயா, ஆமென். தேவன் நம்ம எப்படி ஒப்பிடுகிறார் பாருங்க. அவர் மணவாளன், நமக்கு ஒரு கல்யாணம் ஆகாயத்திலே நடக்க போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? 19:7 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. கல்யாணம் நடக்க மணவாட்டி சபை எப்படி இருக்கணும்? அப்போ நமக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போய் சலூனில் வச்சு பியூட்டி பார்லர் வச்சு அலங்கரிப்பாரா? இல்லை, அந்த அலங்காரம் இல்லை. நமக்கு ஒரே ஒரு அலங்காரம், பரிசுத்தம். அல்லேலூயா. அருவருப்பை நடக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. பரிசுத்த ஜாதி மட்டும்தான் உள்ள பிரவேசிக்கும். அல்லேலூயா. தீட்டானது, அருவருப்பானது, சூனியக்காரர்கள், நாய்கள் ஒன்றும் பிரவேசிப்பதில்லை. நமக்கு சபைக்கு வேண்டிய அலங்காரம் என்னது? பரிசுத்தம். ஆமென். பாருங்க, சபையை எப்படி கம்பேர் பண்ணார். மணவாட்டிங்கிறார், மனைவிங்கிறாரு. 9ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. ஆட்டுக்குட்டியானவர் அப்ப யாரு? மணவாளன். மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அது மணவாட்டி சபை. அதுதான் புதிய எருசலேம். ஆமென். கண்ணாடி போன்றது, சதுரமுடையது. 11ஆம் வசனத்தை பாருங்க. சதுரம், நல்ல ஒழுங்கு இருக்குங்க. சும்மா ஆண்டவர் அப்படியே அள்ளி கட்டுக்கதையை வீசுகிறதல்ல. எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், எல்லாம் டிசிப்ளினாக எழுதியிருக்கு பாருங்க. அதனுடைய அளவு 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம். சதுரம்னா எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 12,000 ஸ்தாதி அளவு உயரம். எவ்வளோ கிளியராக போட்டிருக்கு பாருங்க. அதனுடைய மனித மூளைக்கு எட்டாத அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அந்த நகரம் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதா? 19-20 2 வசனத்தை வாசிக்கலாம். நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம். அடுத்து எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 20 வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். 5வது கோமேதகம், 6வது பத்மராகம், 7வது சுவர்ண ரத்தினம், 8வது படிக பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளை அல்லேலூயா அலங்கரிக்கப்பட்ட நம்ம நடக்கிறதெல்லாம் சுத்த பசும்பொன். ஆகவே தான் பழைய பெந்தகோஸ்தில் நகையே அணியக்கூடாதுமா. நடக்கிற இடமே சோத்திரம் எது? பசும்பொன். அல்லேலூயா. 21ஆம் வசனத்தை வாசிங்க. 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. பொன்ல தான் நம்ம நடக்க போறோம். அல்லேலூயா. ஜீவ நதிகள்லாம் அங்க ஓடிச்சான். நேரம் அதிகமாயிருச்சு. ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்படிப்பட்ட
விசேஷித்த ஒரு நகரத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரலோகம் நமக்காக திறந்து இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று ஆண்டவர் பரலோகத்தை நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதில் பிரவேசிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசியுங்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களுக்காக அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறப்பேர் என்று சொன்னீரப்பா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் மூட்ட மாட்டான் என்று சொன்னீர. இந்த வார்த்தை அப்படியே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே வந்து பலிக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் திருநாமம் மகிமைப்படுவதாக பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இடம் கொள்ளாமற் போக மட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மாலை கூட்டத்தை விசேஷமாக ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சி எழும்ப பண்ணுங்க. உங்கள் நாம மகிமைக்காக ஆண்டவர் 2 பேரையாவது கூட்டிக் கொண்டு வரட்டும் ஆண்டவரே. உமது ராஜ்யத்தை நாங்கள் வசனத்தை கேட்க தீவிர முயற்சி நாங்கள் எடுக்கணும்ப்பா. சத்தியத்தை கேட்கும்போது அதை கை கொள்வதனால் மாத்திரம்தான் ஆண்டவரே நாங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். எங்களால் ஆன அந்த சுவிசேஷ ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க. மாலை கூட்டத்தில் போதிக்கிற ஆண்டவர் பாஸ்டர் இயேசுபால் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்துங்க சுவாமி. 8 மணி ஆராதனை ஆசீர்வதி பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.